கோவை மாநகர காவலர்களுக்காக கங்கா ஹாஸ்பிட்டல் யங் இந்தியன்ஸ் இணைந்து கோவை மாநகர காவல்துறையுடன் சேர்ந்து மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மற்றும் செக்கிங் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் டயபெட்டிஸ் நீரிழிவு நோய் தொடர்பான விழிப்புணர்வு, அது தொடர்பான பாதங்களை ஆய்வு செய்து அது இந்த நீரிழிவு தொடர்பான ஏதாவது சிம்டம்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக இந்த சிறப்பு மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்து வருகின்றது. இதில் கோவை மாநகர காவல்துறையில் உள்ள 2000க்கும் மேற்பட்ட காவலர்கள், அமைச்சு பணியாளர்கள், காவலர் குடும்பங்கள் இதில் பயனடைவார்கள். இன்று முழுவதும் இந்த மருத்துவ முகாம் நடைபெறுகின்றது. இந்த மருத்துவ முகாம் இதில் கண்டுபிடிக்கப்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு மேற்கொண்டு சிகிச்சை அளிப்பதற்கும் மாநகர காவல்துறை சார்பாக மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும். ஓகே, ஸோ நேற்று சரவணம்பட்டி பகுதியில், முந்தா நாள் சரவணம்பட்டி பகுதியில் 2 குழந்தைகள் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்த வழக்கில் முதல் தகவல் அறிக்கை 174 CRPC, அதாவது அன்நேச்சுரல் டெத் என்ற சட்டப்பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு முதற்கட்ட புலன் விசாரணைக்கு பின்பு அது 304A, அதாவது விபத்து, அதாவது நெக்லிஜென்ஸால நடந்த விபத்து என்கின்ற அடிப்படையில் சரியாக பராமரிக்கப்படாத அந்த மின் இணைப்பு, அதாவது அந்த குடியிருப்பு பகுதியில் உள்ள பொது இடங்களில் விளக்கு எரிவதற்காக மண்ணுக்கு கீழே அந்த எலக்ட்ரிசிட்டி லைன் சரியா ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைகள் இல்லாம அந்த ஒயர் புதைக்கப்பட்டிருந்ததால் அதிலிருந்து மின்கசிவு ஏற்பட்டு விளையாடி கொண்டிருந்த குழந்தைகள் இருந்துள்ளார்கள். அதனால சட்டப்பிரிவு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இப்ப யார் அந்த நெக்லிஜென்ஸுக்கு, அதாவது சரியாக பராமரிக்காமல் இருந்ததற்கு யார் காரணம் என்பதை புலன் விசாரணை செய்து வருகின்றோம். இதுல முக்கியமா இந்த எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்டோட EBயோட அந்த கைட்லைன்ஸ் இருக்குது, கார்பரேஷனுடைய கைட்லைன்ஸ் இருக்குது. அது முறையா அனுமதி வாங்கிட்டு அதை அந்த கேபிள் லேயிங் பண்ணியிருக்கணும். அது பண்ணாத அந்த நெக்லிஜென்ஸ், அதே போல அதை செஞ்ச கான்ட்ராக்டர் அது அதுல என்ன அந்த ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல்ஸ் பயன்படுத்தாது. இது எல்லாமே புலன் விசாரணையில இருக்குது. புலன் விசாரணை கூடிய விரைவில் முடிவு செய்யப்பட்டு அதுல யார் சரியான பராமரிப்பு இல்லாத காரணம் என்பது தெரிந்து அவர்கள் மீது குற்ற நடவடிக்கை எடுக்கப்படும். இது எல்லாமே புலன் விசாரணை செய்யப்படும். ஏன்னா இப்போதைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடியதுல யார் மேல தப்புங்கிறது இன்னும் முடிவு பண்ணல. எல்லா தகவல்களையும் சேகரித்து கண்டிப்பா ஒரு சில நாட்கள்ல யார் மேல தப்புங்கிறத முடிவு செய்யும்.